சாட்டர்டே மார்னிங் மார்கழி டே 6 ஏர்லி மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணாலே ஹேரோட டெக்ஸ்சரே சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப ஃப்ரிஸியான மாதிரி இருக்கும். ஹேர் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கோலம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கலர் கொடுக்கும்போது ஒரு 3D எஃபெக்டில் வந்து அந்த கோலம் இருக்கும். அவ்வளோ அழகான கோலம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. புட்டானுமே என் கூட எழுந்து வந்துட்டானா, அதனால் அவனுமே வந்துட்டு நானும் கோலம் போடுறேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசிகிட்டே இருந்தான். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன், அட்லீஸ்ட் ஒரு 2 கலர் வச்சாவது கலர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கோலம் போட்டு முடித்த உடனே நிலவாசல்லையும் பூஜை ரூம்லேயும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பெண்டிங் ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா கிச்சனில் வேலைகள் எல்லாமே அப்படியே நின்றும். ஒன்ஸ் நான் வெளியில் ஒர்க் பார்க்க வந்தாலுமே வந்து கிச்சனில் சாப்பாடு வேகும், இல்லைன்னா பருப்பு வேக போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒர்க்குமே போகும். இன்றைக்கி மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து அரிசி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். காஃபியுமே வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தாச்சு.